சேலரி கிளாஸ் பீப்புள் இல்லை ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் யாருக்கு ஒருத்தங்களுக்கு ரெகுலராக கேஷ் ஃப்ளோ இருக்கோ, நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு ட்ரீம் நம்பர் டச் பண்ணலாம். அந்த ட்ரீம் நம்பர் என்ன அப்படின்னா ஒரு 1.5 crores. ஸோ அந்த 25 வயசில் ஒரு நல்ல கம்பெனியில் மாதம் ஒரு 50,000 ரூபா இல்லை ஒரு 60,000 ரூபா சேலரியில் போய் ஒருத்தர் உட்காராரு அப்படின்னா நான் சொல்கிற இந்த கால்குலேஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி ஆஃப் பீப்புளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு 7% கொடுக்குறதுனா டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்ஐபி மூலமாக 12% 15% வரைக்கும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லா சேலரி கிளாஸ் பீப்புளும் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால ஒரு ட்ரீம் நம்பரை அச்சீவ் பண்ணணும். இந்த சினாரியோவில் எங்கே எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃப்டர் த 5th இயர் ஆர் ஆஃப்டர் த 10th இயர் ஒரு எமர்ஜென்சிக்காகவோ இல்லை ஒரு நீட் பேசிஸ்க்காகவோ அந்த ஃபண்டை வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் ராம்குமார், ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். லாஸ்ட் சீரீஸில் நம்ம ஒரு 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 crore எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டரோடு பார்த்தோம். ஹோப் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வித்தியாசமான கால்குலேஷனில் ஒரு ட்ரீம் நம்பரை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட். பட் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் சேலரி கிளாஸ் பீப்புள் இல்லை ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் யாருக்கு ஒருத்தங்களுக்கு ரெகுலராக கேஷ் ஃப்ளோ இருக்கோ, நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு ட்ரீம் நம்பர் டச் பண்ணலாம். அந்த ட்ரீம் நம்பர் என்ன அப்படின்னா ஒரு 1.5 crores. ஸோ இதுதான் அந்த ட்ரீம் நம்பர். அதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம ஒரு ட்ரீம் நம்பரை நோக்கி போகணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷனில் இந்த ஃபயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று ஃபினான்ஷியல் டேர்மில் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். என்னென்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட், ரிட்டையர் ஏர்லி. இது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு 25 வயசில் உங்களோட கேரியரை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட தாத்தாவோ அப்பாவோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ என்ன பண்ணுவாங்கன்னா 60 வயசு வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில் அதே ஜாப்லேயோ இல்லை வேறு ஜாப்லேயோ மாறி ரிட்டையர் ஆகி வெளியில் வருவாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ சில ட்ரீம்ஸை சில கோல்ஸை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமலேயே தன்னோட கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்தை கழிச்சிருவாங்க. ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் யாரெல்லாம் தன்னோட கேரியரை ஆரம்பிக்கிறாங்களோ, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 25 இயர்ஸில் தன்னோட கேரியரை ஆரம்பிக்கிறாரு ஆஃப்டர் இஸ் யூஜி அண்ட் பிஜி. ஸோ அந்த 25 வயசில் ஒரு நல்ல கம்பெனியில் மாதம் ஒரு 50,000 ரூபா இல்லை ஒரு 60,000 ரூபா சேலரியில் போய் ஒருத்தர் உட்காராரு அப்படின்னா நான் சொல்கிற இந்த கால்குலேஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி ஆஃப் பீப்புளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது இன்றைக்கி மாடர்ன் ஏராவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். பிகாஸ் அதில் உங்களால் டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷன் பீட்டிங் 5-6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது. அதே மாதிரி எஃப்டியோட டெஃபினட்டாக ஒரு 5 to 6%. எஃப்டி ஒரு 7% கொடுக்குறதுனா டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்ஐபி மூலமாக 12% 15% வரைக்கும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு 25 வயசில் ஒரு பையன் தன்னோட கேரியரை ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அந்த இண்டிவிஜுவல் 15,000 ரூபா மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸே வச்சுக்கலாமே. ஒரு லார்ஜ் கேப், ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப், இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் ஈச் 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதே அமௌண்ட்டை அவர் ஒரு 20 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா அவர் கட்ட போகிற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 36 lakhs. அதாவது அவர் 25 வயசில் ஆரம்பிக்கிறாரு, அவரோட 45வது வயசில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து 36 lakhs. நீங்கள் இமேஜினே பண்ணியிருக்க மாட்டீங்க. அட் த ஏஜ் ஆஃப் 45 அவர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணிடலாம். அவருக்கு கிடைக்க போகிற ட்ரீம் நம்பர் வந்து எவ்வளோ தெரியுமா? 12% ரிட்டர்ன்ஸ் போடும்போது இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 1.5 crores இஸ் த ட்ரீம் நம்பர் ஹி இஸ் கோயிங் டு அச்சீவ். இன்னொரு சினாரியோ எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி லாஸ்ட் 20-30 இயர்ஸாக நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் has given 15% annualized return. Even though there are certain years negative return or 5 to 6% இருந்தாலும் there are many years where the Nifty has given almost
20%க்கு மேலே ரிட்டர்ன். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும் 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கடந்த 15லேருந்து 30 வருஷத்துக்கு. இதே சினாரியோவை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் 12% ரிட்டர்ன், அதே இண்டிவிஜுவல் 15% ரிட்டர்ன்ஸில் எவ்வளோ ட்ரீம் நம்பரை அச்சீவ் பண்ணுவார் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத வேல்யூ, ஆல்மோஸ்ட் 2.25 crores. இங்கே அந்த இண்டிவிஜுவல் வந்து மாதம் 15,000 ரூபா 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே சேம் 36 lakhs. வேறஸ் இந்த 15% காம்பவுண்டட் ரிட்டர்னில் அவருக்கு கிடைக்க போகிற நம்பர் வந்து 2.25 crores, which is so significant. அதுக்கப்புறம் அந்த 2.25 crores-ஐ அவர் தாராளமாக ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு, இல்லை அதே மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டில் வச்சுருந்துட்டு மாதம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக அன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு, அன்றைக்கி இருக்கிற அவரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாதமாக இல்லை 3 months ஒன்ஸாக தன்னோட வித்ட்ராயலை ஆரம்பித்தார் அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த ஒரு 15 வருஷம், அதாவது 45லேருந்து 60 வருஷத்துக்கு வரைக்கும் அவரால் என்னென்ன நினச்சி பார்க்குறாரு, எந்த கண்ட்ரிக்கு சுற்றி பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஒரு லக்ஸரி கார் வாங்கணும், இல்லை அவரோட என்ன கோலாகவே இருக்கட்டுமே, அவரோட பேஷனை ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணுறாரு ரிமைனிங் 15 இயர்ஸ்க்கு அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அதுக்கு ஒரு கேபிட்டலாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லா சேலரி கிளாஸ் பீப்புளும் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால ஒரு ட்ரீம் நம்பரை அச்சீவ் பண்ணணும். எதுக்காக நம்ம ட்ரீம் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டார்கெட் இல்லாமல் ஒரு விஷயத்தை நோக்கி போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதில் சக்சீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ அதனால தான் தெர் ஆர் சர்டன் ட்ரீம் நம்பர்ஸ் 3 crores, 2 crores, 1.5 crores அப்படிங்கிற சில ட்ரீம் நம்பரை வச்சுட்டோம் அப்படின்னா அது பின்னாடி நம்ம சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த நம்பர்ஸை அச்சீவ் பண்ணலாம். இந்த சினாரியோவில் எங்கே எல்லோரும் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃப்டர் த 5th year ஆர் ஆஃப்டர் த 10th year ஒரு எமர்ஜென்சிக்காகவோ இல்லை ஒரு நீட் பேசிஸ்க்காகவோ அந்த ஃபண்டை பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணலாம், சில பேர் ரிடம்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிசிப்ளின் அங்கே மாறி போயிடுது. அப்போ அவரோட ட்ரீம் நம்பரை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அகெயின் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணி பேஷன்ஸோடு வெயிட் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணுற அந்த வேல்யூங்கிறது ஸோ சிக்னிஃபிகண்ட் அண்ட் அதுவும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வேறு வித லெவலுக்கு உங்களுக்கு ஆக்ஷன் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. அந்த 15,000 அமௌண்ட்கிற கேல்குலேஷனை பார்த்தோம். இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை அந்தளவுக்கு நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு ப்ரொபோஷனேட்டாக நீங்கள் ஒரு 5,000 இல்லை 7,500 இதே மாதிரி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ப்ரொபோஷனேட்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ 7,500 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து 75 lakhs. இதே 15% கேல்குலேஷனில் இட் வில் பி அப்ராக்சிமேட்லி 1.10 crores. ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபி, தேர்பை யூ கேன் அச்சீவ் யுவர் ட்ரீம் நம்பர். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷனில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா சேட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம அடுத்த செஷனில் அதுக்கான ஆன்சரோட ஒரு புது கேல்குலேஷனை பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.